ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இவ இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. இவ இதை செய்திருப்பாள் என்று எனக்கு தோன்றவில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இதை கண்டிப்பாக இவ பண்ணியிருக்க மாட்டா, வேறு யாரோ தான் பண்ணியிருப்பாங்க. இவ இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't think she would have done this. I don't think she would have done this. I don't think அப்படின்னா எனக்கு தோணலை. She would have done this. இவ இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. I don't think she would have done this. இவன் தான் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. இவன் தான் இதை செய்திருப்பான் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think he would have done this. I think he would have done this. I think அப்படின்னா எனக்கு தோணுது. He would have done. இவன் பண்ணியிருப்பான் திஸ் இவன் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி அடிபட்டது? சுச்சோ காயமாக இருக்கே, உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How did you get hurt? How did you get hurt? Hurt அப்படின்னா அடிபடுறதுக்கு நம்ம hurt அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று கஷ்டமாக ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்கனாலும் அதையும் hurt அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே hurtங்கிற மீனிங் அடிபடுறது. ஸோ how did you get hurt அப்படின்னா உனக்கு எப்படி அடிபட்டது. பாஸ்ட்டுங்கிறதுனால did யூஸ் பண்ணியிருக்கோம். How did you get hurt? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொல்கிறத நீ நம்புறியா? அவன் சொல்வதை நீ நம்புகிறாயா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you believe what he says? Do you believe what he says? Do you believe அப்படின்னா நம்புறியா? Believe அப்படின்னா நம்புறது. ஸோ do you believe நீ நம்புறியா? எதை? What he says அவன் சொல்கிறத நீ நம்புறியா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொன்னதை நீ நம்புனியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you believe what he said? Did you believe what he said? Did you believe அப்படின்னா நீ நம்புனியா? What he said அவன் சொன்னதை நீ நம்புனியா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் ஆர் அவன் சொல்கிறத நான் நம்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am very angry with you. I am very angry with you. I am very angry அப்படின்னா நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். வித் யூ உன் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவன் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். ஸோ பாஸ்டில் சொல்லணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very angry with him. I was very angry with him. I was அப்படின்னா நான் இருந்தேன். am அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஸோ அதே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா was. I was very angry. ரொம்ப கோபமாக இருந்தேன். with him அவன் மேலே நான் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கோபத்தில் வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't blabber in anger. Don't blabber in anger. Don't blabber அப்படின்னா உளராத. In anger அப்படின்னா கோபத்தில் உளராத. Don't blabber in anger. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் இங்கே 10 நிமிஷத்தில் இருக்கணும். எல்லாரும் 10 நிமிடத்தில் இங்கு இருக்க வேண்டும். ஸோ நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுவோம்ல, இன்னும் 10 நிமிஷத்தில் எல்லாரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone should be here in 10 minutes. Everyone should be here in 10 minutes. Everyone அப்படின்னா எல்லோரும். should be here இங்கே இருக்கணும். in 10 minutes 10 நிமிஷத்தில்.
எல்லாரும் இங்கே 10 நிமிஷத்தில் இருக்கணும். எவ்ரி ஒன் ஷுட் பி ஹியர் இன் 10 minutes. இது மாதிரி நம்ம ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, ஸோ நீ இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் விளையாடி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து விட்டான். இவன் விளையாடிட்டு இருக்கப்ப கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He fell down when he was playing. He fell down when he was playing. He fell down அப்படின்னா அவன் கீழே விழுந்துட்டான். when he was playing அவன் விளையாடிட்டு இருந்தப்ப அவன் கீழே விழுந்துட்டான். fell அப்படின்னா fall, விழுந்துட்டான். fall அப்படின்னா விழுறது. ஸோ ஃபாலோட past tense fell. he fell அப்படின்னா அவன் விழுந்துட்டான். down கீழே, அவன் கீழே விழுந்துட்டான். எப்போ? அவன் விளையாடிட்டு இருந்தப்போ. when he was playing அவன் விளையாடிட்டு இருந்தப்போ அவன் கீழே விழுந்துட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உன் நிலைமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் நீயும் இங்கே இருக்கிற சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can understand your situation. I can understand your situation. I can understand அப்படின்னா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. can அப்படின்னா முடியுது. I can என்னால் முடியுது. your situation உன்னோட நிலைமையை I can understand என்னால் புரிஞ்சிக்க முடியுது. understand அப்படின்னா புரிஞ்சிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கு இருப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நான் போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am scared to be here. I am scared to be here. I am scared அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது. to be here இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு அங்கே இருக்க பயமாக இருந்தது. எனக்கு அங்கே இருக்க பயமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was scared to be there. I was scared to be there. I was scared அப்படின்னா எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஸ்கேர்டு வந்து நம்ம ஸ்கேர்டுன்னு இதை வந்து மாற்றக்கூடாது ப்ரெசன்ட் பாஸ்ட்டுக்கு. இந்த ஆம் வாஸ் இதை தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். ஸோ முன்னாடி என்ன சொன்னோம்? ஐ ஆம் ஸ்கேர்டு, எனக்கு பயமாக இருக்குங்கிறதுக்கு ஐ ஆம் ஸ்கேர்டுன்னு சொன்னோம். இப்போ பயமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் ஸ்கேர்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ஸ்கேர்ட் டு பி ஹியர், டு பி தேர் அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. இங்கு இருப்பதற்கு உனக்கு பயமாக இருக்கிறதா? இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are you scared to be here? Are you scared to be here? Are you scared அப்படின்னா உனக்கு பயமாக இருக்கா? to be here இங்கே இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுவே அங்கே இருக்க உனக்கு பயமாக இருந்துச்சா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? so many people will be there. so many people will be there அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. will be அப்படின்னா இருப்பாங்க, there அப்படின்னா அங்கே, so many people அப்படின்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன செய்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும். நீ என்ன பண்ணினாலும் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? whatever you do I like you. whatever you do I like you. whatever you do நீ என்ன பண்ணினாலும் I like you எனக்கு உன்னை பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதுவே நான் என்ன பண்ணினாலும் உனக்கு என்ன பிடிக்குமா, அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவன்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்காத, அவனிடம் இதை பற்றி எதுவும் கேட்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't ask him anything about this. Don't ask him anything about this. Don't ask him அப்படின்னா அவன்கிட்ட கேட்காத. Don't ask கேட்காத. him அவன்கிட்ட கேட்காத. anything அப்படின்னா எதுவும். about this இதை பற்றி அவன்கிட்ட எதுவும் கேட்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம்.
இதை பற்றி அவனிடம் நீ ஏதாவது கேட்டாயா? இதை பற்றி அவன்கிட்ட நீ ஏதாவது கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you ask him anything about this? Did you ask him anything about this? Did you ask him அப்படின்னா நீ அவன்கிட்ட கேட்டியா, பாஸ்ட் டென்ஸ், அதனால did வந்திருக்கு. ஸோ did you ask him, நீ அவன்கிட்ட கேட்டியா, anything ஏதாவது, about this இதை பற்றி நீ அவன்கிட்ட எதுவும் கேட்டியா? ஓகேவா? நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never make mistake. I never make mistake. I never make அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன். மிஸ்டேக் அப்படின்னா தப்பு, நான் தப்பு பண்ணவே மாட்டேன். I never make mistake. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know what to do. I know what to do. I know அப்படின்னா எனக்கு தெரியும். What to do என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். I know what to do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை யார் பண்ணுனான்னு என்கிட்ட சொல்லு. இதை யார் பண்ணுனாங்கன்னு என்கிட்ட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me who did this. Tell me who did this. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. Who did this, யார் இதை பண்ணுனாங்கன்னு. ஸோ did அப்படின்னா பண்ணுனாங்க, பாஸ்ட் டென்ஸ், அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். Tell me who did this. இதுவே இதை யார் பண்ணுவான்னு சொல்லு. இதை யார் பண்ணுவான்னு சொல்லு. ஃப்யூச்சரில் இதை யார் பண்ணுவான்னு சொல்லு அப்படின்னா tell me who will do this. Tell me who will do this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எனக்கு ஒரு கதை சொன்னான். அவன் எனக்கு ஒரு கதை சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me a story. He told me a story. He told me அப்படின்னா அவன் எனக்கு சொன்னான். He அப்படின்னா அவன். told அப்படின்னா டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் told. me என்கிட்ட சொன்னான், அவன் என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? ஒரு கதை. a story. அவன் எனக்கு ஒரு கதை சொன்னான். He told me a story. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாள் முழுக்க வெளியவே இருக்க போறியா? ஒரு நாள் ஃபுல்லாக வெளியவே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going to be out for the whole day? Are you going to be out for the whole day? Are you going to be out அப்படின்னா to be அப்படின்னா இருக்க, out அப்படின்னா வெளியே. Are you going அப்படின்னா இருக்க போறியா? Are you going to be out, வெளியே இருக்க போறியா? For the whole day, நாள் முழுக்க வெளியே இருக்க போறியா? Are you going to be out for the whole day? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு நாள் முழுக்க வெளியே இருக்க போகிறேன். நான் ஒரு நாள் முழுக்க வெளியிலே தான் இருக்க போகிறேன், வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to be out for the whole day. I'm going to be out for the whole day. I'm going to be out அப்படின்னா நான் வெளியில் இருக்க போகிறேன். For the whole day அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நான் வெளியில் இருக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு இது நல்லாவே தெரியும். உனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You know it very well. You know it very well. You know it அப்படின்னா உனக்கு இது தெரியும். Very well அப்படின்னா ரொம்ப நல்லாவே. உனக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். You know it very well. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு இது நல்லா தெரியுமா? அவனுக்கு இது நல்லா தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he know it very well? Does he know it very well? Does he know அப்படின்னா அவனுக்கு தெரியுமா? இது very well நல்லாவே. அவனுக்கு இது ரொம்ப நல்லா தெரியுமா? Does he know it very well? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுவே எனக்கு இது நல்லாவே தெரியும். எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீயும் அதே தான் யோசிச்சிட்ருக்கியா?
நீயும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ திங்கிங் த சேம்? ஆர் யூ திங்கிங் த சேம்? ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ யோசிச்சுட்டு இருக்கியா, திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீ யோசிச்சுட்டு இருக்கியா, த சேம் அதே தான், நீயும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கியா, நான் யோசிக்கிறத தான் நீயும் யோசிச்சுட்டு இருக்கியா, ஆர் யூ திங்கிங் த சேம். ஸோ இதுவே நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am also thinking the same. I am also thinking the same. I am also thinking அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். The same அதே தான், நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். I am also thinking the same. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை ஏன் திரும்ப கூப்பிட்ட? என்னை ஏன் திரும்ப கூப்பிட்ட? நான் தான் போயிட்டேன்ல, என்னை ஏன் திரும்ப கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you call me back? Why did you call me back? Why did you call me? நீ ஏன் என்ன கூப்பிட்ட? Back அப்படின்னா திரும்ப. நீ ஏன் என்ன திரும்ப கூப்பிட்ட? Why did you call me back? So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.